ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வினிகரியில் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்குறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த மாதிரி 1 லிட்ரு இது எடுத்துக்கங்க, கிளாஸ் பவுலு. அதே மாதிரி கொஞ்சம் காட்டன் ஸ்பாஞ்ச் வேணும். அது வந்து நம்ம பொம்மையில் இருக்கிறத எடுத்துருக்கோம். இது வந்து போர் வாட்ரு, உங்களுக்கு காட்டுறதுக்காக வாட்டர் கேனில் பிடிச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி வினிகர் 1/2 லிட்ரு வேணும் கண்டிப்பாக. 1/2 லிட்ரு மாதிரி வாங்கிக்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 200 பக்கம் வரும். இதை வந்து கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன், 200 ருபீஸ் வந்துச்சு. அது மாதிரி முக்கியமாக இதில் தேவைப்படுறது ஸ்டார்ட் அப் கல்ச்சரு. இது வந்து இல்லாமல் இந்த ப்ராசஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டார்ட் அப் கல்ச்சர் எங்கேயாவது கிடச்சா அதை வெப்சைட்டில் வாங்கிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேன்லேருந்து உப்பு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். ஆஃப் லிட்ரு ஊற்றிக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், பாட்டிலில் 1/2 லிட்ரு ஊற்றிருக்கேன். இந்த வினிகரியில் வந்து வினிகர் வந்து 1/2 லிட்டருனால அப்படியே டேரெக்டாக அப்படியே ஊற்றிடுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடணும். அதில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அது ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த கலரில் தான் இருக்கும், எல்லோயிஷ் மாதிரி மாறிடும். ஃபுல்லாக ஊற்றிட்டு பார்த்துக்குங்க, இந்தளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். இதை விட எக்ஸ்ட்ரா ஆகிடக்கூடாது. மேலே வரைக்கும் ஊற்றுனீங்கன்னா அதோட ஸ்டார்ட் அப் கல்ச்சர், அந்த கல்ச்சர் வந்து இது விடாது, ஏரும் விட முடியாமல் இறந்துடும். இந்தளவுக்கு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் ஸ்டார்ட் அப் கல்ச்சர் ஆட் பண்ணணும். இதில் வந்து ஆப்பிள் ஆட் பண்ணணும். அது வந்து 2-3 நாள் கழிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் இந்த வீடியோவில் காட்டல, அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் மேலே ஏர் விடுறதுக்காக நான் அந்த இது ஹோஸில் வச்சுருக்கேன். மேலே இது வச்சுருக்கேன். நூலை வந்து இந்த மாதிரி கட்டிக்கிங்க. இப்போ இதில் ஸ்பாஞ்சில் கட்டிட்டு அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி மூடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து உள்ளே அமுத்தி விட்டு நம்ம கல்ச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும் போது இப்படி எடுத்துக்கணும். திரும்ப மேலே எடுத்து விட்டால் வர மாதிரி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்.